வெல்கம் டு CWJ. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கேலண்டர் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிச்சிருந்தேன். என்ன அப்படின்னா ரீசனிங் கிளாஸஸ் வந்து கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரெகுலரா ரீசனிங் கிளாஸஸ் வந்து கொண்டு போகலாம். என்ன அப்படின்னா ஒரு நாள் சம் சால்வ் பண்ணலாம், ஒரு நாள் வந்துட்டு ஏதாவது ஒரு டாபிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கு எந்த டாபிக் வந்து ரீசனிங்ல டஃபா ஃபீல் பண்றீங்களோ அதை வந்து சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோஸ் அப்படின்றதும் நம்ம இதுல வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வந்து கொஞ்சம் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா வேகன்சி இந்த டைம் அதிகம். ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லைன்னா கூட என்ன பண்ணணும், இந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த டைம் இவ்வளவு வேகன்சி வந்திருக்கு, நெக்ஸ்ட் டைம் அவ்வளவு வேகன்சி வருதா அப்படின்றது டவுட் தான். ஸோ உங்களால எவ்வளவு எஃபர்ட் போட்டு கிளியர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போடுங்க. அதுக்கு மேல வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு, அவர் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நல்ல ரிசல்ட் வேணும்னா கடைசி நாள் போய் கடவுளை கும்பிட்டா மட்டும் வந்து பத்தாது. ஏன்னா 99% நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதை பேஸ் பண்ணினா கடவுள் அந்த 1% வந்து உங்களுக்கு இது பண்ணுவாரு. அதுக்குன்ட்டு 99% அவர் மேலேயே தள்ளிட்டோம் அப்படின்னும் போது 1% வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால உங்களோட எஃபர்ட்டை வந்து நீங்க போடுங்க. ஏன் அப்படின்னா உங்களோட கஷ்டம் என்ன அப்படின்றது வந்துட்டு அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த டைமுக்கு ஏத்த இதை வந்து கண்டிப்பா வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாலே லைஃப்னாலே ஒரே ப்ராப்ளம் தான். அதுலயே இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேலண்டர் ப்ராப்ளம்ஸை பத்தி தான் வந்துட்டு இதுல வந்து பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ரீசெண்ட் எக்ஸாம்ஸ் எடுத்து வச்சு பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா இந்த கேலண்டர் சம்ஸ்ல இருந்து சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்ல ஒரு ஷிஃப்ட்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ரொம்ப போட்டு இது பண்ணிக்க வேணாம். கொஞ்சம் ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் படிச்சா போதும். என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த சம்ஸை ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணலாம். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். சரி, கேலண்டர் சம் வந்து அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி இந்த இதை மட்டும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அது, நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மந்த்துக்கான கோட், நெக்ஸ்ட் அந்த இயர்க்கான கோட், அந்த இயரோட லாஸ்ட் 2 டிஜிட், அப்புறம் அந்த இயர்ல லாஸ்ட் 2 டிஜிட்டை என்ன பண்ணணும், டிவைட் 4 வந்து பண்ணணும். டிவைட் 4 பண்ணிட்டு அதுக்கு குவாஷன்ட்ல ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை இங்க வந்து பிளஸ் பண்ணிக்கணும். பிளஸ் பண்ண உடனே ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை என்ன பண்ணணும், பை 7 டிவைடட் பை 7 வந்து பண்ணணும். அந்த ஆன்சரை வந்து டிவைடட் பை 7 பண்ணதுக்கு அப்புறம் ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டர்ல ஒரு கோடு இருக்கும். 0 வந்துச்சுன்னா என்ன, 1 வந்துச்சுன்னா என்ன, 2 வந்துச்சுன்னா என்ன, 3 வந்துச்சுன்னா, ஸோ அந்த டே தான் உங்களோட ஆன்சர். இன்னொரு டைம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேட்டு, அப்புறம் மந்த் கோட், அப்புறம் இயர் கோட், இயரோட லாஸ்ட் 2 டிஜிட். இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்னா என்ன, இது 2024. இயரோட லாஸ்ட் டிஜிட் என்ன, 24. ஸோ 24ன்றதை இங்க போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை டிவைடட் பை 4. 24 4ஆல டிவைட் பண்ணனா 6 டைம்ஸ். ஓகேவா? 24. ஸோ 0. நீங்க 23 இருந்துச்சுன்னா என்ன மேம் பண்றது அப்படின்னா அதையுமே டிவைட் பை 4 பண்ற. 4 5s are எனக்கு 20. அப்போ குவாஷன்ட் வேல்யூ தான் வந்து இங்க எடுத்துக்கணும். ஓகேவா? அப்புறம் அதோட ஆன்சரை வந்து 7ஆல டிவைட் பண்ற. 7ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வருது இல்ல, சோ ரிமைண்டர்ல 0 வந்துச்சுன்னா சண்டே, அந்த மாதிரி 0 or 7 வந்துச்சுன்னா சண்டே. சோ அதுக்கான கோட்லாம் வந்து பின்னாடி கொடுக்குறேன். அந்த கோடை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டே அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? எகெயின் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே போட்டேன். ஸோ டேட்டு, மந்த் கோட் பிளஸ் இயர் கோட், இயரோட லாஸ்ட் 2 டிஜிட், நெக்ஸ்ட் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு ஆன்சர் பை 7ஆல பண்ணணும். பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் எனக்கு அந்த டேக்கான ஆன்சர். லாஸ்ட் 2 டிஜிட்டை டிவைட் பண்றல, அப்போ இந்த குவாஷன்ட்ல வர நம்பர், ரிமைண்டர்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்றவங்க இப்போ 24ஆல பண்றேன்னா அப்போ ரிமைண்டருக்கு அப்போ இது என்ன அப்படின்னா 6 டைம்ஸ் 24 0. இப்போ 4 அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா டிவைசர். ஓகேவா? இது வந்து குவாஷன்ட். இது வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே லாஸ்டா வருது ரிமைண்டர். ஓகேவா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் அப்ளை பண்ண போய் இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சு போட்டா போதும். இப்போ 2004 வரையும் 2004ல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 4 வந்து லாஸ்ட்ல டிஜிட் ஆகும், அதனால 1ன்னு எடுத்துக்கலாம். அதுவே 2001
1 2 3 வந்துச்சுன்னா இந்த மூணுத்துக்கு மட்டும் என்ன எடுத்துக்கோங்க, இந்த லாஸ்ட் 2 டிஜிட் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு கொலபரேஷனும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டேட்டு பிளஸ் மந்த் கோட் பிளஸ் இயர் கோட், இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் பிளஸ் லாஸ்ட் 2 டிஜிட் டிவைடட் பை 4, அப்புறம் வரக்கூட ஆன்சர் வந்து டிவைடட் பை 7 வந்து பண்ணணுன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே வாங்க இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மந்த்துக்கு ஒவ்வொரு மந்த்துக்கும் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா, 003, நெக்ஸ்ட் 614, நெக்ஸ்ட் வந்து 625, நெக்ஸ்ட் 035, அவ்வளோதான் 003 ஆச்சா. 614 நெக்ஸ்ட் 624, நெக்ஸ்ட் 035, 003, 614, 625, 035 மூணு மூணா பிரிச்சு இன்னைக்குள்ள மக்க படிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு இதை வந்து நான் மேம் இன்னைக்கே வந்து இந்த கேலண்டர் சம்ம வந்து மெமரி பண்ணிட்டேன் இந்த மந்த் கோட் இயர் கோட் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் இன்னைக்கே இதை வந்து முடிக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அன்னைக்கு செய்ய வேண்டியது அன்னைக்கே செஞ்சுட்டோம் அப்படின்னும் போது கண்டிப்பா என்ன ஆகும், ரிசல்ட்ல இதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் நம்மளுக்கு அங்க ரிசல்ட்ல தான் வந்து காட்டும். சரி, ஓகே. அதே மாதிரி இயர் கோட் வந்துட்டு லாஸ்ட்ல 900ல இருந்து 99 வரையும் வந்துச்சு அப்படின்னா அதோட கோட் வந்து 0. 2000ல இருந்து 2000 மேல வந்துச்சுன்னா அதோட கோட் வந்து 6. ஓகேவா? நீங்க எல்லாமே டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சர் வந்து 0 இல்ல 7 வந்துச்சுன்னா அந்த டே வந்து சண்டே, 1 வந்துச்சுன்னா மண்டே, 2 வந்துச்சுன்னா டியூஸ்டே, 3 வந்துச்சுன்னா வெட்னஸ்டே, 4 வந்துச்சுன்னா தர்ஸ்டே, 5 வந்துச்சுன்னா ஃப்ரைடே, 6 வந்துச்சுன்னா சாட்டர்டே. ஓகேவா? சரி, ஓகே வாங்க சம்குள்ள போலாம். What is the day, what day of the week will be on 1st January 2023? 2033 சொல்லி கேட்கிறாங்களா? அப்போ இந்த இதுல என்ன 1st January 2033 வந்து எந்த டே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? சரி, ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டேட்டை போடணும். டேட் என்னப்பா 1 அப்படின்னு சொல்லி டேட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து மந்த் கோட், ஜானுக்கான மந்த் கோட் என்ன 0. ஸோ ஜானுக்கான மந்த் கோட் வந்து 0 போட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன போடணும், மந்த் கோட் போட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும், இயர் கோட் என்ன, இயர் கோட் 2000 மேல இருக்கு அப்படின்னா இயர் கோட் வந்து 6. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மந்த் கோடு, ஜான் மந்த்துக்கான கோடு முன்னாடி இருக்கும். நெக்ஸ்ட் இயர் 2006க்கான 2033, 2000ல இருந்து 2099 வரையுமே இயர் கோட் வந்து 6 தான். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இயரோட லாஸ்ட் 2 டிஜிட், இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் என்ன 33. ஸோ 33 வந்து இங்க நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் என்ன பண்ணணும், டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி பண்ணணுமா? அப்போ 33 4 ஆல டிவைட் பண்ண அப்படின்னா 4 6 are 24, 4 6 are 24, 4 7s are 28, 4 8s are 32 வருதா, 4 8s are 32. ஸோ ரிமைனிங் 1. நான் இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கேன், இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் பண்ணும்போது குவாஷன் தான் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து 6 + 1 7, 7 + 3 வந்து 40, 40 + 8 வந்து 48. ஓகேவா? டோட்டலாக எவ்வளோ டேஸ் இருக்கு, 7 டேஸ். 7ஆல நான் வந்து பண்ணுறேன், 7ஆல 48 வந்து பண்ணேன் அப்படின்னா 7 6 ஆர் எனக்கு எவ்வளோ 42, 7 6 ஆர் 42. ரிமைனிங் எவ்வளோ வரும், 8ல 2 போச்சு அப்படின்னா 6 வரும். ஸோ 6 இஸ் மை ரிமைண்டர். 6 ரிமைண்டருக்கு எந்த இது வரும் அப்படின்னு பாருங்க. 6க்கு என்ன வரும், சாட்டர்டே வருதா. 6 கோட் ரிமைண்டர் 6 வந்துட்டு என்ன சாட்டர்டே. அப்போ என்னோட ஆன்சர் வந்து சாட்டர்டே. ஓகேவா? என்னோட ஆன்சர் வந்து என்ன சாட்டர்டே. என்ன பண்ணியிருக்கேன், டேட்டு பிளஸ் மந்த் கோட் பிளஸ் இயர் கோட், இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் டிவைடட் பை 4. அதுல எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னு தான் பார்க்குறோம். ஓகேவா? 8. நெக்ஸ்ட் ஃபுல்லா ஆட் பண்ணி டோட்டலா எனக்கு 7 டேஸ் வீக்குக்கு, அதனால டிவைடட் பை 7 பண்றேன். அதுல ரிமைண்டர் என்ன வருதுன்னு சொல்லி பாக்குறேன். ரிமைண்டர் வந்து எனக்கு 6 வருது. ஸோ ரிமைண்டர் 6 அப்படின்றது எந்த வீக்கோட எந்த டேயோட கோட் அப்படின்னா சாட்டர்டேவோட கோடு. அதனால இந்த இதுக்கு ஆன்சர் வந்து சாட்டர்டே. ஓகேவா? சரி, ஓகே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஆஃப்டர் 55 டேஸ் இந்த என்ன டே வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானா, டுடே இஸ் ஃப்ரைடே ஆஃப்டர் 55 டேஸ் 5 இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இந்த 55 என்ன பண்ணணும், டோட்டலா 1 வீக் எவ்வளோ டேஸ் 7 டேஸ். ஸோ 7ஆல வந்து நான் டிவைட் பண்ணிடணும். 7ஆல நான் வந்து டிவைட் பண்ணேன்னா
55 7 நால பண்ணனா 7 7s are எனக்கு எவ்வளவு அப்படினா 7 7s are 49. so 49 ரிமைண்டர் வந்து 6. so ரிமைண்டர் வந்து 6 வருதா? டேவை கால்குலேட் பண்ணனும்னா ரிமைண்டர் வந்து 6. இன்னைக்கு என்ன டே? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, Thursday அப்படின்னு சொல்லி வருமா? இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. அப்படி நெக்ஸ்ட் 55 டேஸ்க்கு அப்புறம் என்ன டே வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து டிவைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ரிமைண்டர் எவ்வளோ டே இருக்கோ அதை வந்து அப்படி ஃப்ரைடே, இன்னைக்கு ஃப்ரைடேனா ஃப்ரைடே விட்டுருணும். நெக்ஸ்ட் ரிமைண்டர் 6 வருதா? அப்போ சண்டே 1, சாட்டர்டே 1, சண்டே 2, மண்டே 3, டியூஸ்டே 4, வெட்னஸ்டே 5, தேர்ஸ்டே வந்து 6. அப்போ எனக்கு என்ன டே வரும் அப்படின்னா 55 நாள் கழிச்சு தேர்ஸ்டே அப்படின்றது என்னோட ஆன்சரா வரும். இது எப்படி போட்டேன் அப்படின்னா டுடே, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, ஆஃப்டர் 55 டேஸ் என்ன டே வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 55 எவ்வளோ டேஸ் இருக்கு வீக்குக்கு? 7 டேஸ். ஸோ அதை டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரைடேனா ஃப்ரைடே விட்டுட்டு சாட்டர்டே, சண்டே, மண்டே. இப்போ 3 வந்திருந்ததுன்னா என்ன ஆன்சர்? மண்டே தான் என்னோட ஆன்சர். இங்க வந்து 6 வந்திருக்கு, அப்போ தேர்ஸ்டே என்னோட ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகேவா? புரிஞ்சதா? நெக்ஸ்ட் சம் போலாம். இன்னைக்கு what was the day of the week on 26th November 1994 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது வந்து போடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டேட் போடணும். டேட் என்ன? 26. என்ன நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா 26 நவம்பர் 1994 கண்டுபிடிக்க போற. டேட் வந்துட்டு எனக்கு என்ன? 26. ஓகேவா? மந்த் கோடு என்ன? நவம்பருக்கான மந்த் கோடு வந்து 3. நவம்பருக்கான மந்த் கோடு வந்து 3. இயர் கோடு 1990 அப்படின்னாலே இயர் கோடு என்ன வரும்? ஸோ 90ஸ்ல வந்து இயர் கோட் வந்து 0. அப்பாடா, இதுதான் ஈஸியா இருக்கு. இயர் கோட் வந்து 0. நெக்ஸ்ட் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 94. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 94 டிவைடட் பை 4 வந்து பண்ணணும். 4 2s are எனக்கு 8 minus 1 14. 4 3s are எனக்கு எவ்வளோ? 12. ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? குவாஷன்ட் எடுத்துக்கணும். பிளஸ் 23 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இங்க 26, இங்க ஒரு 4 இருக்கு, அப்போ 30 ஆயிடும். 30 ஒரு 90 வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா எனக்கு 120. 120 பிளஸ் 23, 120 பிளஸ் 23 பிளஸ் 3 வந்துட்டு 146 அப்படின்னு வருதா? ஸோ இது ஆட் பண்ணா எனக்கு 146. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆன்சர் பை 7 வந்து பண்ணணும். 7 வந்து பண்ண அப்படின்னா 146 7ஆல 7 2s are வந்து 14 0 6 6. அப்போ ரிமைண்டர் வந்து இங்க எனக்கு 6 அப்படின்றது வந்து வருது. ஓகேவா? ரிமைண்டர் 6 வந்துட்டு என்ன டே பாருங்க. ரிமைண்டர் வந்து 6 வருது. 6 வந்துட்டு இங்கேயும் எனக்கு என்னதான்? சாட்டர்டே. ஸோ ரிமைண்டர் 6 அப்படியே 0 அப்படின்றது வந்து சண்டே. 0 hours 0 வந்து சண்டே, 1 வந்து மண்டே, 2 வந்து டியூஸ்டே, 3 வெட்னஸ்டே, Thursday 4, Friday 5, Saturday வந்து 6. அப்போ இங்க எனக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் வந்து 6. 6 வந்துட்டு என்ன? சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே இஸ் த ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. இந்த மாதிரி சம் வந்து கேட்குறாங்க. 31st December 2023 was Wednesday. Then what was the day of the week on 7th March 2005? அவனே கொடுத்துட்டான். 31st December வந்து வெட்னஸ்டேன்னு சொல்லிட்டு அதை உட்காந்து யோசிச்சுட்டுலாம் இருக்காது. இன்னைக்கு என்ன கேட்குறான்? 7th March 2005 தானே கேட்குறான். அப்போ அதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். 7th March 2005 வந்து என்ன டே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு முன்னாடி தான் அவனே கொடுத்துட்டான்ல வெட்னஸ்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கு வேணா கீழே இருக்கிறது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ டேட் வந்து 7. மார்ச் அப்படின்றத மந்த் கோடு எவ்வளோப்பா? மார்ச்சோட மந்த் கோடு, மார்ச் மந்த் கோடு வந்து 3. மார்ச்சுக்கு வந்து மந்த் கோடு வந்து 3. இயர் கோட் 2000 அப்படின்னாலே என்ன போட்டுக்கணும்? 6 அப்படின்றது வந்து போட்டுக்கணும். இயர் லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 0 5. அப்புறம் லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல டிவைட் பண்ண அப்படின்னா 4 0 5. ஸோ 4 1s are 4 அப்படின்னு. ஸோ குவாஷன் எடுத்து போட்டுக்கணும் 1. ஓகேவா? எல்லாத்தையும் வந்து பிளஸ் பண்றேன். 10 பிளஸ் 6 வந்து 16, 16 பிளஸ் 5 வந்து 21, 21 plus 1 வந்து 22, 22 by 7, 22 by 7, 22 7ஆல 22 அப்படின்னா 7 3s are எனக்கு வந்து 21, 7 3s are 21. ரிமைண்டர் எனக்கு என்ன? 1 அப்படின்னு சொல்லி வருது. 1 என்ன டே? 0 வந்து சாட்டர்டே, 0 வந்து சாட்டர்டே.
சாரி 0 வந்து சண்டே, 1 அப்படின்னா மண்டே. என்னோட ஆன்சர் என்னப்பா? மண்டே. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த சம்மும் வந்து சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க, ஆன்சர் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் நம்மளோட டெலகிராம்ல வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நான் பார்ப்பேன். ஸோ எனக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த கேலண்டர் சம்ல இருக்க மந்த் கோடு இயர் கோடு ஈஸி தான். நான் 0 இல்ல 6 அப்படின்னு சொல்லிட்டு மந்த் கோடு மட்டும் நல்லா வந்து மெமரைஸ் பண்ணிடுங்க. மெமரைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஒண்ணுமே இல்ல. கேலண்டர் சம் இன்னும் இந்த வீடியோட இந்த கேலண்டர் சம்மோட கான்செப்டை புரிஞ்சுக்கிறது லாஸ்டா வந்து இருக்கணும். ஓகே, என்ன இதுல கேட்டிருக்காங்க? டேட் பிளஸ் மந்த் கோடு பிளஸ் இயர் கோடு, இயரோட லாஸ்ட் 2 டிஜிட், இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் டிவைடட் பை 4. அதுல குவெஷன்ல வர ஆன்சர் எடுத்து போடுறேன். அப்புறம் ஆன்சரை வந்து டிவைட் பை 7 பண்றேன். ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் எனக்கு டே. 0 வந்துச்சுன்னா சண்டே, 1 வந்துச்சுன்னா மண்டே, 2 வந்துச்சுன்னா டியூஸ்டே, 3 வந்துச்சுன்னா வெட்னஸ்டே, 4 வந்துச்சுன்னா தேர்ஸ்டே, 5 வந்துச்சுன்னா ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டே போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, பாய். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சாப்டர் வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். மேக்ஸ் கிளாஸஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க.